நண்பர்களே, எம்ஜிஆர் காலத்துல டபுள் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறப்போ, அப்ப இருந்த ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு கிரேஸ் இருந்துச்சோ, அந்த கிரேஸ் கொஞ்சம் கூட குறையாம இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் கிட்டயுமே இருக்கு. இதெல்லாம் சிம்பிளா விஎஃப்எக்ஸ்லயே பண்ணிடலாம் அப்படின்னு சில பேர் சொல்றப்போ, அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா கட்டை எடுத்து தலையிலே படத்தோட மேக்கிங்லாம் ஃபாலோ பண்ணி இதை பாக்குறவங்களுக்குலாம் தெரியும். இது எப்படி அவங்க பண்ணாங்க? என்னடா கை கொடுக்குறானுங்க, என்னடா கட்டி பிடிச்சி உருள்றானுங்க, இந்த அளவுக்கு எப்படி இவங்க இந்த டபுள் ஆக்ஷனை புஷ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டியே கண்டிப்பா அதை பாக்குறவங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவோட ஆரம்பகட்ட காலத்துல இந்த டபுள் ஆக்ஷனை அவங்க எப்படி பண்ணாங்க, ஒரு ஜெனரேஷன்லயும் எப்படி இதுல கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ்மெண்ட்லாம் நடந்துச்சு, இப்ப நம்ம இருக்கிற டைம் பீரியட்ல அதை எப்படி இவ்வளவு ரியலிஸ்டிக்கா அச்சீவ் பண்றாங்க, இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஆரம்பிக்கலாங்களா? நண்பர்களே, ஒரு டைம் பீரியடுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கிளிப்ஸ் தான் நான் இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க மனசுல நினைக்கிற கிளிப்ஸ்லாம் பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜையுமே நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஸ்கார்ட் கம்யூனிட்டி சர்வர் லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்க நீங்க ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் கண்டிப்பா பிரேக் டவுன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்ப இருக்கிற படங்கள்லாம் பாக்குறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீல் வருதுல்ல நண்பர்களே. ஆக்டிங்ல இருந்து எல்லாமே நம்ம இப்ப பாக்குற சினிமால இருந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். ஏய், நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. ஃபன்னி ஃபெலோ. சுந்தர், இந்த ரஞ்சத்துக்கு முன்னால எவனுமே சிகரெட் பிடிக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட் கைஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் மெத்தட். இந்த ஃபிலிம் வந்து அந்த ஒரு டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஆக்ட்லாம் பண்றதுக்கு மெயினா ஒரு 2 மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க. முதல் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸ்போஷர், ரெண்டாவது மெத்தட் ஸ்பிளிட் ஸ்கிரீன். இந்த ஃபிலிம்ல அவங்க யூஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப இந்த லெஃப்ட் சைட்ல வந்து எம்ஜிஆர் இருக்காரு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எம்ஜிஆரும் அவங்க கூட இருக்கவங்களும் சேர்ந்து இந்த இடத்துல யாருமே இல்லாம ஆக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆரே போயிட்டு திருப்பி இன்னொரு டேக் எடுப்பாங்க. ரெண்டாவது டேக்ல இந்த இடத்துல எம்ஜிஆர் என்னெல்லாம் பேசுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த பக்கம் இருக்கிற எம்ஜிஆர் வந்து அகைன் நடிப்பாரு. ஸோ இது நடிச்சு முடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபில்மை வந்து ரெண்டா வெட்டிடுவாங்க. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்போ இந்த பக்கம் எம்ஜிஆரே இல்லாம எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு ஃபிலிம்ல இருக்கிற எம்ஜிஆர் இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி இதுல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இது பண்றதுக்கு எத்தனை மணி நேரம் உட்காந்து ஃபிலிம் எல்லாம் வெட்டுவாங்கன்னு நினைச்சு பாருங்க. ஒரிஜினல் ஃபிலிம் வந்து இந்த மாதிரி வெட்டிடுவாங்க. மேபி பேக்கப் எடுத்து வச்சுதான் வெட்டுவாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் ஒட்டுறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமுக்கும் வெட்டி 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 ஒட்டுவாங்க. ஒரு ஃப்ரேமே இந்த மாதிரி வெட்டி வெட்டி ஒட்டினதுக்கு அப்புறம் அதை அகைன் திருப்பி ஸ்கேன் பண்ணி அதை ஒரு ஃபிலிம் தான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இது எல்லாமே போகும். இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். எத்தனையோ படங்கள்ல வந்து இதை யூஸ் பண்ணி எக்கச்சக்கமா குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த டெக்னிக்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப அவங்க ஃபில்ம் பண்றப்பெல்லாம் மோஷன் கண்ட்ரோல்டு கேமராலாம் கிடையாது. கேமரா ஸ்டாட்டிக்கா ஒரு ட்ரைபாட்ல வச்சு எடுத்தா மட்டும்தான் இதை வந்து சீம்லெஸ்ஸா அச்சீவ் பண்ண முடியும். இந்த மெத்தடை சீம்லெஸ்ஸா கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் 2 விஷயம் வேணும். முதல் விஷயம் ஸ்டண்டபிள். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா ஸ்டண்டபிள் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப தலைவர் இருக்காரு, இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டண்டபிள், இதுதான் ஒரிஜினல் எம்ஜிஆர். இங்க இருக்கிற ஸ்டண்டபிள், இங்க இருக்கிறது ஒரிஜினல் எம்ஜிஆர். சோ இந்த மாதிரி எடுத்ததை சீம்லெஸ்ஸா அவங்க எடிட்டும் பண்ணுவோம். அப்பனாதான் ஒரு ஜர்க்கே தெரியாது, ஓ இந்த மாதிரி டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எவ்வளவு சீம்லெஸ்ஸா அந்த ஒரு டைம்லயுமே இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ட் வந்து தமிழ்ல பண்ண ஃபிலிம்னு பாத்தீங்கன்னா உத்தமபுத்திரன் நினைக்கிறேன். ஸோ 1940 PU சின்னப்பா நினைக்கிறேன் அவர் நடிச்சிருந்தது. ஸோ அவர் தான் நடிச்சிருந்தாரு. அந்த ஃபிலிம்லயுமே இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அது வந்து ஃபுட்டேஜ் ரொம்ப லோ குவாலிட்டியா இருந்துச்சு. வேணா நான் எடிட்டரை போட சொல்றேன். ஆனா அது உங்களுக்கு அதை வச்சு பிரேக் டவுன் பண்ணா ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் இந்த கிளிப் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். முன்னால எவனுமே சிகரெட் பிடிக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஸ்டைலை காட்டி தான் எல்லா ஓல்டு லேடிஸையும் மயக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸ்போஷர். இந்த மல்டிபிள் எக்ஸ்போஷரை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் மில்லியன்ஸ் ஒருத்தவர் தான். ஸோ அவர் தான் கிட்டத்தட்ட ஃபாதர் ஆஃப் விஎஃப்எக்ஸ்னு சொல்றாங்க. இந்த மல்டிபிள் எக்ஸ்போஷரை அவங்க வந்து எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் கூட ஒரு இமேஜ் இருக்கு கைஸ். நான் காலேஜ் படிக்கிறப்போ என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ட்ரை பண்ணது. ஸோ இது பாத்தீங்கன்னா லாங் எக்ஸ்போஷரை வச்சு இப்ப இருக்கிற டிஜிட்டல் கேமரா எடுத்தது. என் ஃப்ரெண்டு தான் இங்க நிக்கிறான். நான் காலேஜ் படிக்கிறப்போ எடுத்தது. இப்ப நியானால ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த ஷாட்டை வந்து நாங்க எப்படி எடுத்திருந்தோம்னு பாத்தீங்கன்னா, எங்க காலேஜ்ல இருக்க ஃப்ளோர்ல போயிட்டு கம்ப்ளீட்டா அங்க இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இவனை வச்சு எடுத்தோம். என் ஃப்ரெண்டை வந்து இந்த கேமரா முன்னாடி நிக்க வச்சுட்டு லாங் எக்ஸ்போஷரோட டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட்ஸோ என்னமோ வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ 15 செகண்ட்ஸ் வச்சுட்டு
கரெக்டா இந்த பக்கம் இவனை நிக்க வச்சுட்டு ஒரு ஃபிளாஷ் வந்து ஒரு செகண்டுக்கு கம்மியா தான் வரும். ஸோ அப்போ வந்து இந்த பக்கம் இருக்கிற இவன் வந்து ரெக்கார்ட் ஆயிருவான். தென் லாங் எக்ஸ்போஷர் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கப்பவே இவனை லெஃப்ட் சைட்ல நிக்க வச்சுட்டு அகைன் ஒரு ஃபிளாஷ் பண்ணும். ஸோ இப்படி எடுக்கிறப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா 2 இமேஜா வந்து கிடைச்சிச்சு. வந்து நீங்க நிறைய விதத்துல ட்ரை பண்ணலாம், 2ஆ பண்ணலாம், 3ஆ பண்ணலாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் பண்ணலாம். சேம் இதே பிரின்சிபல் தான் அப்போ வந்து மல்டிபிள் எக்ஸ்போஷர்லயும் பண்ணாங்க. ஆனா நம்ம டிஜிட்டலா பண்ண மாதிரி அவங்க ஃபிலிம்ல பண்ணாங்க. அதாவது ஃபிலிம் ரோல்லே பண்ணாங்க. அதை எப்படி ஃபிலிம்ல பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரைட் சைட்ல நிக்கிற கேரக்டரே லெஃப்ட் சைட்ல நிக்கிற மாதிரி டபுள் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடை வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடுவாங்க. ஒன்னு அந்த ஃபிலிம்ல வந்து லைட் எக்ஸ்போஸ் ஆகாத மாதிரி இந்த ஃபிலிம்லயே செட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கேமராவோட லென்ஸுக்கு முன்னாடியே ஒரு மேட் வந்து செட் பண்ணுவாங்க. லெஃப்ட் சைட்ல மட்டும் லைட் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ரைட் சைடை கவர் பண்ணி ஒரு மேட் வந்து செட் பண்ணுவாங்க. அப்படி செட் பண்ணி ஒரு ரோல் போட்டுருவாங்க ஒரு ஷாட்டுக்கு. இப்ப ரைட் சைட்ல நடிக்கிறவர் என்னெல்லாம் நடிக்கணுமோ எல்லாத்தையும் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் போயிட்டு அவர் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு லெஃப்ட் சைடு நிக்கிற கேரக்டரை அகைன் நடிக்கிறப்ப அங்க லெஃப்ட் சைட்ல முட்டை இருக்கிற மேட்டை வந்து ரைட் சைடு பண்ணிடுவாங்க. ஸோ அது என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே இருக்கிற மேட்டை இன்வெர்ட் பண்ணி சேம் ரீல வச்சு அகைன் ஷூட் பண்ணுவாங்க. அப்படி ஷூட் பண்றப்போ கேமரா வந்து இந்த டைம் வந்து லெஃப்ட் சைட்ல மட்டும் லைட் எக்ஸ்போஸ் பண்ணும். லெஃப்ட் சைட்ல மட்டும் ஃபுட்டேஜ் கிடைக்கும், ரைட் சைட்ல எதுவுமே ஓவர் ரைட் ஆகாது. ஸோ இப்படிதான் இந்த ஒரு ஷாட்டை வந்து அந்த டைம்ல மல்டிபிள் எக்ஸ்போஷர்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. இதுலயே கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸா போய் பிளாக் கலர் வெல்வெட் கிளாத்லாம் யூஸ் பண்ணி மேட்லாம் ஜென்ரேட் பண்ணி இன்னுமே டெப்தா பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பேசிருக்கேன். ஸோ அதை கார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மெத்தட்ல இருக்க மெயினான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் கேமரா மூவ் பண்ண முடியாது. ஆனா இன்னும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த எட்ஜஸ் பிரச்சனை ரொம்பவே ஆபியஸா தெரியும் மல்டிபிள் எக்ஸ்போஷர் யூஸ் பண்றப்போ. அதை விட அதே மாதிரி ரொம்பவே பிளான்டா இந்த ஷூட்லாம் பண்ணணும். முன்னாடியே அதுக்கான மேட் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கஷ்டமான வேலைகள்லாம் இருந்தனால இதை வந்து கிட்டத்தட்ட கை விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தடுத்து வந்தது ஃபுல்லாமே ஸ்பிளிட் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து மூவ் பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான மூவி தான் நம்ம பார்க்க போறோம், ஜீன்ஸ். இந்த வீடியோக்கெல்லாம் நான் ஆடியோவோட தான் போடுவேன். சப்போஸ் இதெல்லாம் ஆடியோ இல்லாம இருந்துச்சுன்னா காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம் நினைச்சுக்கேன். காப்பி ரைட்ஸ் கொடுத்து போன வீடியோலயே நம்மளுக்கு நிறைய ட்ரிம் பண்ண வச்சுட்டானுங்க லாஸ்ட் ஆஃபீஸ் வீடியோலயே. ஓய் கட்டி பிடிக்கிறாரு. கை ஃபுல்லா ரியலிஸ்டிக்கா இருக்கு. இந்த கையும் ரியலிஸ்டிக்கா இருக்கு. சம்திங் இந்த இடத்துல ஏதோ ஆகுது. எப்படி பண்ணாங்க இவங்க? என்ன கைஸ், தலை சுத்த வைக்குது. Oh my god. Shit. தலையை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. நானும் என்னமோ நினைச்சிட்டேன் கைஸ். என்னடா இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு, கண்டே பிடிக்க முடியலன்னு பார்த்தா தலையை மறந்துட்டேன். மண்டை மேல இருந்த கொண்டையை மறந்துட்டேன். அந்த மாதிரி கைஸ் இங்க பாருங்க, இந்த பாடிக்கு வந்து ஃபுல்லா ஹெட்டே ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஷாட் வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூல கூட பிரசாந்த் அவரே சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் வந்து நீ நனைய வச்சு எடுத்தாங்க, திருப்பி நீ ஃபுல்லா ட்ரை பண்ணி வச்சு நிறைய டேக்ஸ் எல்லாம் போச்சு கண்டினியூட்டி எல்லாம் மேட்ச் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா, இப்ப இந்த டெக்னிக் பாத்தீங்கன்னா இந்த சீன்ஸ் எல்லாமே வேற டெக்னிக். ஆனா இதுல எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறவர் தான் இங்க ஆக்சுவலா ஷூட் பண்ணப்பட்ட பிரசாந்த். ஸோ இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பாடி டபுளை வச்சு கட்டி பிடிச்சி உருளெல்லாம் வச்சுட்டாங்க. உருண்டதுக்கு அப்புறம் திருப்பி இந்த பக்கம் பிரசாந்த இந்த பக்கம் வச்சு இங்க இருக்க பிரசாந்த் அவரோட ஹெட்டை மட்டும் கட் பண்ணி பாடி டபுள் கூட வச்சு மேட்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம கிட்ட இருந்த டெக்னாலஜி வச்சு இந்த அளவுக்கு தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப என்னால நோட் பண்ண முடியல. நான் ஏன்னா அந்த இடத்த கவனிக்கவே இல்லை, தலையை ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்கன்னு. அப்புறம் ஃபுல்லா பாக்குறப்பதான் தெரியுது இந்த தலையே ஃபுல்லா ட்ராக் வந்து ஒழுங்கா உட்காராம இருக்குங்கிறது. இது எப்படி எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து பிரசாந்த் ஓடி வராரு பாத்தீங்களா, அவர் தான் அந்த ஒரிஜினல் பிரசாந்த். அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவர் பாத்தீங்கன்னா இவரும் ஒரிஜினல் தான். ஆனா இவரை வந்து ஒரு கிரீன் ஸ்கிரீன் முன்னாடி ஷூட் பண்ணி இந்த இடத்துல வச்சு காம் பண்ணிருக்காங்க. இது கிரீன் ஸ்கிரீன் எப்படி ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஸ்டுடியோக்குள்ள ஷூட் பண்ண மாதிரி தெரியல. மேபி இதே செட்லயே இங்க ஒரு கிரீன் ஸ்கிரீனை வச்சு டக்குன்னு ரிமூவ் பண்ணி இப்படிதான் வச்சிருப்பாங்க. சோ அதனாலதான் இந்த ஷாட் எல்லாம் பாக்குறது கொஞ்சம் உங்களுக்கு சீம்லெஸ்ஸா இருக்கு. யூஸ்வலா கிரீன் ஸ்கிரீன்ல வர மிஸ்டேக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களோட ஹேர்ல தெரியும், லைட்டா ஃபிளிக்கர் ஆகுற ப்ராப்ளம்ஸ். இந்த மெத்தட்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரீன் ஸ்கிரீன் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருந்தாங்க. கொஞ்சம் அந்த முடியல சின்ன சின்ன ஜிட்டரிங் இஷ்யூஸ் இருந்துச்சு. கேமரா வந்து மூவ் பண்ண முடியாது. இப்ப இந்த இதுல கேமரா மூவ் பண்ற மாதிரி காட்டுற ஷாட்ஸ் எல்லாமே அங்க நிக்கிறது வந்து ஒரிஜினல் ஆக்டர் கிடையாது, இங்க இவரோட ஸ்டண்டபிள் தான் அங்க வந்து நிக்கிறாங்க. சோ அதை வச்சுதான் இந்த கேமரா மூவ்மெண்ட்ல தான் அப்ப பண்ணிட்டு இருந்தாங்க.
கைஸ் இந்த ஃபிலிம்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் சினிமால மோஷன் கண்ட்ரோல்டு கேமரா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல தான் இந்த ஸ்டாட்டிக் கேமராங்கிற ஒரு ரூலையே பிரேக் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வரை நம்ம பார்த்திருப்போம், எல்லாமே ஸ்டாட்டிக்கான கேமரா தான். கேமரா வந்து மூவ் பண்ணவே மாட்டாங்க டபுள் ரோல் இருந்துச்சுன்னா. ஸோ இதுல தான் ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணி கேமரா இங்க இருந்து பேன் பண்ணி திருப்பி ரெண்டு பேரையும் காட்டுற மாதிரி. இதுல வந்து எப்படி ஷூட் பண்ணிருப்பாங்க நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரோலா கமல் சார் வந்து நடிப்பாரு. நடிக்கிறப்போ சேம் கேமரா மூமெண்ட்டை வந்து மோஷன் கண்ட்ரோல் கேமரால ப்ரோக்ராம் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ரன் பண்ணிடுவாங்க. இங்க இருந்து கேமரா திருப்பி சுத்தி இங்க வர மாதிரி. சேம் அகைன் இந்த கேரக்டர் நடிக்கிறப்போ அதே கேமரா மூமெண்ட்லயே அகைன் நடிக்க வைப்பாங்க. இந்த பக்கம் கமல் சார் வந்து இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அது போஸ்ட்ல போறப்போ ரெண்டு ஃபுட்டேஜஸையும் வச்சு அதுக்கு மேல சின்ன சின்ன ரோட்டோ மாஸ்கிங் ஒர்க்லாம் பண்ணி இந்த ஒரு ஷாட்டை வந்து அச்சீவ் பண்ணிருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்த எல்லா ஃபிலிம்லயுமே பாத்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் வந்துட்டாலே மோஷன் கண்ட்ரோல் இல்லாம பெரும்பாலும் போகவே மாட்டாங்க. ஆனா அவங்க நினைச்ச அளவுக்கு இந்த படம் அந்த டைம்ல வந்து பெரிய ரீச் கொடுக்கல இவங்களுக்கு. இப்ப பெருசா ஊ அப்படின்னு சொல்றோம், அந்த டைம்ல பெருசா ஓடல. ஆண்டவர் ஆட்டம் ஆரம்பம் கைஸ். நோட் பண்ணீங்களா நீங்க? காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லா அதை எடிட் பண்ணி மேட்ச் பண்ணிருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஸ்டண்டபிள் தான். இங்க இருக்கிறவர், இங்க மேல இருக்கிற ஆண்டவர் மட்டும் தான் ஒரிஜினல், கீழே இருக்கிறவர் வந்து ஸ்டண்டபிள். ஸ்டண்டபிள் வச்சுட்டு இங்க அவரோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுதா? இது வந்து கமல் சார் கிடையாது. இது மேல இருக்கிற கமல் சார் தான் ஒரிஜினல், கீழே இருக்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டண்டபிள். அவரோட ஃபேஸ் பாருங்க, ஜம்ப் ஆகும் பாருங்க, தெரியுது பாத்தீங்களா? கமல் சாரோட ஃபேஸை வந்து இது மேல வச்சு ஒரு மாதிரி அட்டாச் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல விஎஃப்எக்ஸ் வந்து பண்ணவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஜிட்டர் ஆயிட்டு. ஏன்னா இது பயங்கரமான ஒரு ஆக்ஷன், தலையை பிடிச்சி கல்லே அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிறப்போ ஃபேஸ் வந்து பயங்கரமா ஆடுது பாருங்க. தெரியுது பாத்தீங்களா? இது வந்து கமல் சாரோட ஒரு போட்டோ மட்டும் எடுத்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க அது மேலே. இப்ப பாத்தீங்கன்னா பழைய ஃபேஸ் தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா அவங்க அட்டாச் பண்ண ஃபேஸ் ரொட்டேட் ஆகுது பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம். இது வந்து அவ்வளவுதான் அந்த டைம்ல பண்ண முடியும். மேனுவலா உட்காந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஃப்ரேமா எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷாட்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஷாட்ல விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே பாருங்க 2D இமேஜ் அப்படியே ராப் ஆகுது. இப்படி இங்க கிக் கொடுத்தோன்னே அப்படியே அடுத்த கட் வச்சு இது பாத்தீங்கன்னா கமல் சார். இந்த இடத்துல நம்ம பாக்குறப்ப நோட்டே பண்ண முடியாது இதை வந்து நம்மளுக்கு ஸ்டண்டபிள் வச்சு எடுத்துட்டு ஃபேஸ் வச்சிருக்காங்கன்னு. அதுதான் அந்த எடிட்டிங் ஸ்டைலுங்கிறது, கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மோஷன் கண்ட்ரோல் கேமரா. ஃபர்ஸ்ட் அங்க அவர் நடிக்கிறாரு, அகைன் நீங்க வந்து திருப்பி அவரே நடிக்கிறாரு. கேமரா மூவ்மெண்ட் வந்து ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறனால ஒரே மூவ்மெண்ட் வந்து ஈஸியா ரீக்ரியேட் பண்ண முடியும் உங்களால. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மாற்றான்ல இருந்து தான் இந்த டபுள் ஆக்டிங்கிறது வந்து சீம்லெஸ்ஸா பிளெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது மாற்றான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்னாவே இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ எல்லாத்துலயுமே இந்த ஹெட் ரிப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே இந்த ஹெட் வந்து ஃப்ளோட் ஆகுற மாதிரியோ இல்ல கலர் டிஃப்ரெண்டாவோ இல்ல லைட்டிங் டிஃப்ரெண்டாவோ எதுவுமே இல்லாம ரொம்பவே பெர்ஃபெக்டா எந்த ஒரு எட்ஜ் எரர் கூட இல்லாம மாற்றான்ல இருந்து தான் நம்மளுக்கு ஆரம்பிச்சிச்சு இந்த டபுள் ஆக்டிங்கிறதே. இதை பத்தி நம்ம நிறைய வாட்டி பேசியிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிருவாங்க. ஏன் இந்த இடத்துல இந்த கேரக்டரை மட்டும் டபுள் வச்சுக்க எடுத்துட்டு இவங்கள ஒரிஜினலா எடுக்க வச்சாங்க பாத்தீங்கன்னா, இந்த கேரக்டருக்கு நிறைய முடி இருக்கு. நிறைய முடி இருக்கிறத நம்மளுக்கு கிரீன் ஸ்கிரீன் முன்னாடி வச்சு கீப் பண்றதை விட முடி கம்மியா இருக்கவங்கள ஈஸியா கீப் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த முடி வந்து அந்த கேரக்டரோட பாடி மேலேயும் நிறைய இன்ட்ராக்ட் ஆகுது. ஸோ முடி கம்மியா இருக்கிறவங்களை பண்றது எப்பவுமே ஈஸி. ஸோ அதனாலதான் இந்த கேரக்டரை வந்து அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஷூட் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தனியா கிரீன் ஸ்கிரீன் முன்னாடி வச்சு அவங்களை அகைன் ஷூட் பண்றாங்க. ஏற்கனவே ஷூட் பண்ண ஃபுட்டேஜஸ் எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும். எப்படி வந்து அந்த ஸ்டண்டபிள் வந்து அங்க சூர்யாவா நடிச்சிருக்காங்க எல்லாமே இருக்கிறனால அதை வச்சு இங்க சூர்யா சார் வந்து திருப்பி அதை நடிப்பாரு. ஸோ இங்க ஸ்ரீனிவாஸ் மோகன் சார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து உங்க லேப்டாப்ல இருக்க கியூஸ் எல்லாத்தையும் காட்டுறாரு. இப்படிதான் நீங்க நடிக்கணும், இந்த செகண்ட்ல இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ண வச்சு திருப்பி நடிப்பாங்க. இது வந்து நம்ம கரெக்டா ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணணும். எந்த அளவுக்கு உங்க கிரீன் ஸ்கிரீன்ல வந்து லைட்டிங் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஷாட் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இங்க வந்து இவர் நடந்து போறாரு பாத்தீங்களா, நடந்து போயிட்டு காருக்குள்ள அவங்க ஏறுறப்போ கார்ல வந்து ரூஃப் டாப்லாம் மறைச்சிருது. ஸோ லைட்டிங் மாறும். ஸோ அவங்க வந்து மாறுற லைட்டிங்கும் உங்க மேட்ச் பண்றதுக்காக இந்த இடத்துல வந்து லைட்டிங்க்கும் ஒரு செட் பண்ணி வச்சிருக்காங்க. சூர்யா சார் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ளக்க போறப்போ மேல வந்து இப்ப லைட்டிங் வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த லைட்டிங்கையும் அவங்க வந்து அங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க கிரீன் ஸ்கிரீன்ல. இதுக்கு அடுத்து என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ அகைன் அண்ட் அகைன் அதை நான் பேசி உங்களுக்கு வந்து நான் போர் அடிக்க விரும்பல. ஸோ அதெல்லாம் கார்டில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல இந்த டபுள் ஆக்ஷன் வந்து பண்ணுவாங்க. சில படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்ல வந்து மார்க்கர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மெர்சல்ல பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து டபுள் ஆக்ட் பண்றப்போ அந்த டபுளுக்கு வந்து ஹெட்டை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க.
ஆனா கம்ப்ளீட்டா சிஜில பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு 2D அண்ட் 2.5D மிக்ஸ்டா தான் அதுல வந்து பண்ணிருப்பாங்க. சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில விஷயத்தை நான் ரொம்பவே ஷார்ட்டா முடிச்சிட்டேன். இன்னும் டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். எந்த ஒரு டாபிக்ல இன்னும் நீங்க டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாச்சும் படத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த ஷார்ட்ல எப்படி பண்ணாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நான் அதை கவர் பண்றேன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.